அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஷிஃப்டிங் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த கிளிப் என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு பார்க்க வந்தப்போ உள்ள எம்டி ஹவுஸ் டூர் தான் வந்து இந்த கிளிப்பு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். கொஞ்சம் அவங்களோட திங்ஸ்லாம் வந்து வீட்டில் இருந்துச்சு. நல்லா நீட்டாக அண்ட் க்ளீனான ஹவுஸாக இருந்துச்சு. இந்த ஹவுஸில் வந்து 3 பாத்ரூம், 4 பெட்ரூம், 1 கிச்சன், 1 ஹாலு. நிறைய சவுதி ஃபேமிலிஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வீடு வந்து கட்டியிருந்தாங்க. 2 டோர் வீட்டுக்கு. இதை தான் நாங்கள் வந்து ஹாலாக வந்து செட் பண்ணலான் இருக்கோம். ரூமாக தான் இருக்கும். அதில் தான் நீங்கள் வந்து எது ஹாலு, எது கிச்சன், எது ரூமு, எது ட்ரெஸ்ஸிங் ரூமு, ஸ்டோர் ரூம்னு டிசைட் பண்ணிக்கிறது எல்லாமே நம்மளோட இஷ்டம். இதுதான் வாசல் டோரு. 2 கதவு இருக்கும். ஒரு கதவில் ஆக்சஸ் வந்துச்சுன்னா கிச்சனு, 2 ரூமு, 2 டாய்லெட் வந்து ஆக்சஸ் வரும். ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் 2 ரூமு, 1 டாய்லெட் தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கிச்சனு. கிச்சன் வந்து நல்ல பெரிய கிச்சனு, கொஞ்சம் க்ளீனாகவும் இருந்துச்சு எல்லாமே. கவுண்டர் டாப்லாம் ஆல்ரெடி ஒரு 3 ஹவுஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அது வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோதுக்கா பிடிக்கல. இதே சேம் ரெண்ட்டு தான் அந்த ஹவுஸுக்கும் வந்து சொன்னாங்க. அது வந்து 2 பெட்ரூமு, 2 கிச்சனு அந்த மாதிரி ஹவுஸ் பார்த்தோம். இன்னொரு ஹவுஸ் வந்து மந்த்லி 1500 ரியால் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஹவுஸு. அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுனால அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணல. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. நாங்கள் ஆல்ரெடி இருந்த வீடு மாதிரியே தான் வந்து இந்த வீடும் வந்து இருந்துச்சு. அதனால எனக்கு இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டேவும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 வீடு வந்து பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. அப்போயுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இந்த ஒரு வீட்டிலே தான் வந்து மனசு இருந்துக்கிட்டே இருந்ததுனால இதையே வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இங்கே ஷிஃப்டிங்லாம் ஒரு சைடு வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த பழைய ஹவுஸை வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹவுஸோட எம்டி ஹவுஸ் டோர் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ வந்து ஹவுஸ் டோர் எதுவுமே நான் எடுக்கல. ஏன்னா நான் ஊரில் இந்தியாவில் இருந்தப்போ ஹஸ்பண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணதுனால நான் எம்டி ஹவுஸ் டோர்லாம் எதுவுமே வந்து காமிக்கல. இந்த ஹவுஸில் வந்து எப்படி இருக்கும்னா வந்து 2 ஹாலு, 2 ரூமு, 2 பாத்ரூமு, 1 கிச்சன் அந்த டைப்பில் தான் வந்து இந்த ஹவுஸ் இருக்கும். இதோட ஒரு கொஞ்சம் வந்து பெருசுங்கிறதுனால அது வந்து நாங்கள் மந்த்லி 1000 ரியால் இப்போ வந்து பே பண்ணுறோம் இருக்கிற நியூ ஹவுஸுக்கு. இது வந்து மந்த்லி 800 ரியால் வந்து பே பண்ணியிருந்தோம். இந்த வீடு தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான வீடு. இது வரைக்கும் நான் இருந்த இதில் வந்து ரியாதில் வந்து ஒரு 6 மந்த் வந்து இருந்திருப்பேன். அப்புறம் ஹரிக்குங்கிற ஊரில் வந்து ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். அது வந்து ரொம்ப குட்டியான வீடு. ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி சின்ன காம்பேக்டாக தான் வந்து இருந்தோம். இங்கே வந்து தான் ரொம்ப நல்லா பெருசாக நம்ம ஊரில் உள்ள வீடு மாதிரி வந்து எனக்கு கிடச்சிச்சு. அதனால் இந்த மாதிரி பெரிய வீட்டில் இருந்துட்டு திருப்பி சின்ன வீட்டுக்கு நம்ம வந்து போகணுன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து நிறையா இந்த பெரிய வீடு இருக்கிறனால நிறையா திங்ஸ் வேறு வாங்கியிருப்போம். அது எல்லாத்தையும் இப்போ வந்து நியூ ஹவுஸில் போய் ஷிஃப்ட் பண்ணணுமேங்கிற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடோட பெரிய வீடாகவே வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிற ஊருக்கு தான் வந்து எப்படிப்பட்ட வீடு கிடைக்குங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு. இது ஃப்ரைடே மார்னிங் தான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பால் காய்ச்ச ஆரம்பித்தேன். நாங்கள் வந்து தேர்ஸ்டே நைட்டே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஃப்ரைடே மார்னிங் வந்து பால் காய்ச்சியாச்சு. நியூ ஹவுஸை வந்து ஓரளவுக்கு என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா 2 மந்த்ஸில் வந்து இந்தியாவுக்கு போகிற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எந்த இடத்துலையுமே நான் வந்து வைக்கல. கிச்சன் ஐட்டமுமே வந்து ஒரு 2 பாக்ஸை தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். 2 பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா நாங்கள் இந்தியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த ஊரில் இருப்போமாங்கிறதே எங்களுக்கு டவுட்டுங்கிறதுனால எதையுமே நாங்கள் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணல.
இந்த மாதிரி எல்லாமே அங்கேயும் ஷிஃப்ட் பண்ணி இந்த ஒரு ஸ்டோர் ரூமில் வந்து கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ எமர்ஜென்சிக்கு தேவையான ஐட்டம் மட்டும்தான் இப்போ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ஓல்டு ஹவுஸுக்கு போனப்போ எதுவுமே இல்லாமல் எம்டியாக தான் ஹவுஸ் வந்து கிடச்சிச்சு. எல்லாமே வந்து நாங்கள் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஹவுஸும் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. அங்கேருந்து எல்லாத்தையும் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் கிட்டங்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ்னு வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதுதான் நாங்கள் இருக்கிற ஹவுஸு. கீழே உள்ள பேஸ்மெண்ட் இது. இந்த ஏரியாவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா காமாக இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி இருந்த ஏரியாவில் பேக் சைடு ரோட்டில் தான் எங்களுக்கு வந்து ஆக்சஸ்ஸு. அதே மாதிரி இதுலேயும் பேக் சைடு ரோடு தான் ஆக்சஸ்ஸு. இங்கே நம்ம செடியெல்லாம் வந்து நல்லா போட்டு நல்லா சூப்பராக வந்து வளர்க்குற மாதிரி இருந்ததுனால இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 1 வீக்காக எங்கேயுமே வெளியே போகலங்கிறதுனால ஈவினிங் டைம் வந்து சும்மா கமீஸ் அவென்யூக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து எனக்கு டிம் ஹார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப காஃபி லவர். எனக்கு காஃபினா வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த டிம் ஹார்ட்டன்ஸில் வந்து ஒருத்தரையாவது காஃபி ட்ரை பண்ணணும்னு வந்து ரொம்ப ஆசை. அதனால் கண்டிப்பாக இந்த தடவை போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கே போயிட்டுருக்கோம். இந்த டைம் வந்து கமீஸ் அவென்யூக்கு வந்தப்போ நிறையா வந்து ஒரு நியூ ஷாப்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிம் ஹார்ட்டன்ஸ் வந்து அசீர் ரீஜியனில் கமீஸ் அவென்யூவில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அபஹாவில் வந்து ஓப்பனிங் சூன்னு வந்து போட்டுருந்துச்சு. ஐ திங்க் ரஷீத் மாலில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்பக்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு டிம் ஹார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சீப்பு தான். காஃபியும் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரிஃபாக்கு வந்து ஒரு டோனட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வெனிலா டிப்புங்கிற டோனட் தான் வந்து ரிஃபாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு பிஸ்காஃப் வந்து மில்க் ஷேக் அவளுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து கோல்டு காஃபி லாட்டே வந்து வாங்கியிருந்தோம். புதுசாக ஏதாவது காஃபி ஷாப்பு வந்து ஓப்பன் பண்ணால் எனக்கு அங்கே போய் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே உள்ள சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறையா விளாக்ஸ் பார்த்து தான் எனக்கு வந்து டிம் ஹார்ட்டன்ஸ் வந்து ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப வந்து ஹைப் வந்து அதிகமாகுச்சு. எங்களோட ஃப்ரைடே வந்து இப்படி தான் வந்து போச்சு. ஷிஃப்டிங்கும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.